கிழவி, உன் பையில என்ன செங்கலா வச்சிருக்க? அங்கிள், அது எங்க அம்மாச்சி சுட்ட தோசை. தோசையா? சத்தம் போடாத கிழவி. நான் எங்கடா சத்தம் போட்டேன்? நீதான் சத்தம் போடுற. கத்திய பார்த்துமா உனக்கு பயமா இல்ல? கத்துறதா இருந்தா நீங்களே கத்துக்க அங்கிள், நாங்க ஏன் கத்தணும்? கத்தி கத்தி. சபாஸ்ரீ செல்லம். அம்மாச்சி காய் விட்டு கத்திக்கிட்டு இல்ல இந்தா. என்னது காய் விட்டோம்? என்னடா பாக்குற டம்மி தனபாலு? இல்ல இந்த தோசை மட்டும் உன் மண்டையில லேண்ட் ஆச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஆமா தாயே, நீ எல்லாம் சாதாரண குடும்பத்தை பொம்பளை இல்ல, பஜரியான குடும்பம். உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. தயவு செஞ்சு விட்டுடு, விட்டுடு ப்ளீஸ். என்னடி இவனை மன்னிச்சலாமா? அம்மாச்சி என்னடி? டோன்ட் சோர்வா அம்மாச்சி. ரைட்டு. இந்த குட்டி சத்தா நம்மளுக்கு ஏதோ குளிப்பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தப்பிச்ச மாதிரிதான். சூப்பர் டன். தனபாலே, நான் முதல்ல போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? உன்னை ஜீப்ல ஏத்திட்டு போய் ஜெயில போட்டு 3 வேளை நல்லா மூக்கு முட்டை சோறு போடுவாங்க. உன்ன மாதிரி திருட்டு போயிருக்கலாம். எதுக்கு அந்த ராஜ உபச்சாரம்? அதுக்கு இனிமே நீதான் எங்களோட அடிமை. அடிமையா? பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் வரைக்கும் என்ன ஒரு லோடு ஆட்டோ மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டேன். என்னால முடியல. ஊற்று இப்படியே தப்பிச்சு போயிடுறேன். யார் தெரியுமா? மிலிட்டரி சுந்தரராஜன். என்ன கிண்டலா? கையை தூக்குடா மேல. ஐயா மிலிட்டரி ஐயா, என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருங்க. இந்த குட்டி பிசாசு இந்த கெலட்டு பிசாசு தொலை தாங்க முடியல. என்ன பாடப்படுத்துறாங்கய்யா. ஏங்க, இவன் என் கழுத்துல இருக்க தங்கச்சியை நறுக்க பார்த்தாங்க. நம்ம அச்சுமாதான் இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து போட்டு சுக்க விட்டான். யார் பெத்த புள்ளியோ ஏன் வேதனை எல்லாம் வாங்கிக்கிறான். என்னது? ஒண்ணுமா என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற செயினா இருக்கிற அளவுக்கு தைரியமா? நானே அது மேல கை வச்சது இல்ல. நான் பாகிஸ்தான்காரங்கிட்ட பார்டர் மேல பாம்பு போட்டு இருக்கேன். சீனாக்காரங்கிட்ட சீன் காமிச்சிருக்கேன். மிலிட்டரி பில்ட் பண்ணது போதும், நீ கையில வச்சிருக்கிறது பேப்பர். சார், மிலிட்டரி சார், நீங்க பாம்பு போடுங்க இல்ல பீரங்கி போடுங்க. தயவு செஞ்சு இந்த 2 பிசாசு கிட்ட என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அரை மணி நேரத்துக்கே இவ்வளோ அவஸ்தப்படுறீங்க. 32 வருஷமா அவளை கட்டிக்கின்னு என் உயிரை விடுறேன்னு நான் இவ்வளோ பாடுபடுவேன். யோ, நீ தூக்கு மாட்டதுக்கு என்னையா சாவ சொல்ற? என்ன திருடங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, அவனுக்கு மூட்டை எடுத்துட்டு வந்தால அதை கிச்சன்ல வாஸ்து பக்கம் எந்த மூலையில வைக்கிறேன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். தாத்தா, அங்கிள் ரொம்ப பாவம், டயர்டா இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல மூட்டையை வச்சுட்டு அப்படியே வீட்டை மாப் வச்சு தொடச்சிருவாரு. என்னது? நான் உங்க வீட்டுக்கு மாப் போடணுமா? ஏ குட்டி பிசாசு, நான் சலாக் புலாக் திருட, உன் வீட்டு சர்வெண்ட் கிடையாது. போட மாப் மட்டும் போடணுமா இல்ல துணியை தோச்சு போடலாமான்னு கேட்டேன். நான் எப்ப சொன்னதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. அந்த பயம் இருக்கட்டும். யாரும் இல்ல.
என்ன சத்தம் வருது? ஓ, குளிக்கிறீங்களா? பொறுமையா பொறுமையா அவங்க. என்ன இதெல்லாம் மேக்கப் ஐட்டமா இருக்கு? கிழவி இந்த வயசுலயும் மேக்கப்பா? இது என்னது? என்ன ஒண்ணுமே இல்ல. யப்பா, சாரபாம்பு. ஏய் என்ன பண்ற? அதுவா, தாத்தா பீரோ சாவி கேட்டாரா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். தாத்தா பீரோ சாவி கேட்டாரு. ஆமா. நான் எல்லாம் எடுக்குதான். தூங்குங்க தூங்குங்க. இங்கி பிங்கி பாங்கி பாதராட டாங்கி இங்கி பிங்கி பாங்கி. எனக்கு தான் எல்லாமே. அண்டா கக்கசம் திறந்த விடு இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அதுவா, அம்மாச்சி தான் கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். இங்க வா. ஏன்? என்ன தேடுவியா? சத்தம், புது சத்தம், அடிக்காத, வலிக்குது, வலிக்குது. வீட்டுல யாரும் இல்ல. இன்னைக்கு அந்த பொறி உருண்டிய கசக்கிட வேண்டித்தான். உடப்பக்கட்ட ஆள் மாதிரியே நிக்குது பாரு. இவர் என்ன சொந்த வீட்டுக்குள்ளேயே சூனியக்கார மாதிரி வராரு? என்னவா இருக்கும்? ஐ, அந்த குட்டி சாத்தாங்கிட்டையும் அந்த கெளிட்டு பிசாசுகிட்டையும் இவரை பத்தி போட்டு கொடுத்தா நம்மள ஃப்ரீயா விட்டுருவாங்க. உடனே இதை ஃபாலோ பண்ணுவோம். சார், எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். ஏ பாலு, நீ எப்படா வந்த? நீங்க அடி மேல அடி வச்சு அங்க பிரதேசனம் பண்ணீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏன் சார், சொந்த வீட்ல இப்படி திருடி தின்றியே தீவெட்டி ஏய், அப்படின்னு யாராச்சும் உங்களை கேட்பாங்களா சார்? என் வீட்டுல என்ன யாரா கேக்குறது? நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார், ப்ளீஸ். ஏய், நீ அன்னைக்கே பிச்சை எடுக்கணும்னு சொல்லும் போது நினைச்சேன்டா. பொறி ஒரே பிச்சை. நல்லா இருக்குல்ல? திருடி தின்னா செம்மையா இருக்கு சார். உங்களுக்கு அப்படியே திருடியே துடலாம். சீ, என்ன இருந்தாலும் எப்படி இருக்கா? தாத்தா தண்ணி வேணுமா தாத்தா? இல்ல, வானம்மா. குட்டி சத்தம். தண்ணி வேணுமா தாத்தா? பாப்பா, நீ தூங்கலையா? நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் தான் அம்மாச்சி கிட்ட மாட்டி முழிக்க போறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா. 2 எறும்புல நம்ம போய் அந்த பொறி உருண்டை சாப்பிடலாமான்னு பேசிட்டு இருந்தது. அது சாப்பிடுதா இல்லையான்னு செக் பண்ண வந்தேன். அதானே பார்த்தேன். 2 திருட்டு எறும்பு தின்னுட்டு இருக்கு. நம்மளத சொல்றாளா? இரு, நான் இப்பவே அம்மாச்சியை கூப்பிடுறேன். அம்மாச்சி, நல்லா அமுக்கு. குட்டி சத்தம். தாத்தா நல்லா விசிறுங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? யார சொல்ற? ஆ,
என்னத்தான் என்னத்தான் உன்னையா? ஏம்மா, ஏம்மா, அடிக்காத அடிக்காத வலிக்குது ஐயோ ஓ. டேய் செத்து தாத்தா, போகாதடா. நல்லா விசிறு. காத்தே வரல. நீ என்ன மிலிட்டரி ஹெலிகாப்டர் ஓடுறன்னு அவ்வளவு பில்டப்பா சொன்ன? அச்சு அச்சுமா தாத்தாக்கு கை வலிக்குதுடா. கை வலிக்குதா? கை வலிச்சா பரவாயில்ல. நான் வாய் வலிக்காத அம்மாச்சி கிட்ட போட்டு கொடுக்கவா? அம்மாச்சி! கூப்பிடாத. ஏய், சார், சார். குழந்தைக்கு வலிக்குதுல. பாத்து. அமுக்குறேன் சார் தாத்தா, உன் பழைய ஷூட பக்குல 4 டைரி மில்க் சாக்லேட் ஒளிச்சு வச்சிருக்கியாமே? முன்னாடி ரிப்போர்ட் சொன்னுச்சு. குள்ள நரியா? நரி நீதானடா. நான் வெறி ஆயிடுவேன்டா அப்புறமா. நான் இல்ல சார் நான் இல்ல மா அச்சுமா அது தாத்தாக்கு லோ சுகர் ஆகும்ல, அது எமர்ஜென்சிக்காக நான் வச்சிருக்கேன். இப்ப நீ அத குடுக்கலன்னா பாட்டி முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆம்புலன்ஸே வந்துரும். நான் எடுத்து கொடுத்துறேன். அமுக்குடா. உனக்கு இருக்கு சூப்பரா இருக்கு. ஐயோ பெரிய பேய் எங்க போறாங்க ஐயையோ. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். 1 2 3 4 5 100 பீஸ்ல 50 பீஸ் தான் இருக்கு. என்ன பண்றாங்க சாக்லேட்டு அந்த கிழவன் தான் ஆட்டையை போட்டிருக்கான். 4 இன்ச்சு இருந்த பொரி உருண்டை 3 இன்ச்சு தான் இருக்கு. கடிச்சிருப்பான் போல. இதுவும் கம்மியா தான் இருக்கு. சார் என்ன சார் ஏதோ கொலை நடந்த வீட்ல எவிடன்ஸ தேடுற மாதிரி தேடுறாங்க. எப்படி மாட்டிருக்க பாத்தியாடா? இதுக்கு வெளியே வந்து பிச்சை எடுக்கலாம். ஓ எடு. நான் எடுக்கிறது இருக்கட்டும், இப்ப நீங்க எடுக்க ஒழுங்கா போறீங்க. அமுக்கு. யோ மிலிட்ரி, என்னது இது? பொரி உருண்டை டப்பா. சுகரு 300 தாண்டி போயினுக்குது. ஸ்வீட் டப்பாவை பார்த்தாலே 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. நீ என்னன்னா பொரி உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறியா? ஜானு சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் சாப்பிடல. எல்லாம் இந்த பொண்ணுதான். இவ்வளவுதான் சாப்பிட்டா. ஆமா, வேணும்னா நீ தனபாலுகிட்ட கேட்டு பாரு. ஆ? ஆமா சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன். ஃபுல்லா சார் தான் சாப்பிட்டாரு. ஆ? பாலு, தனபாலு. எனக்கு வேற வழி தெரியல சார். அம்மாச்சி, தாத்தா பச்சையா போய் சொன்னாரு. நான் அந்த பொரி உருண்டை பக்கமே போல. தாத்தா தான் பொரி உருண்டை கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து லபக்குன்னு சாப்பிட்டாரு. ஜானு பச்சையா போய் சொல்றா ஜானு. திருடம் கூட சேர்ந்தா திருட்டு புத்தி தானே வரும். கிழவி. நாளையில இருந்து நான் ஒன்னு ஐஏஎஸ் கலெக்டர் கூட சேரட்டுமா? சார் அப்படியே ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகி கிழிச்சிட்டாலும் ஏயா பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பச்சை புள்ள மேல பழியா போடுற. பண்ணுவியா பண்ணுவியா சாப்பிடுவியா? வா, என்ன வேறுவடா. எங்க இங்க வச்சுட்டா இல்லையா? இங்க ஜானகி, ஜானகி, ஜானகி. என்னங்க என்ன 6 மணி சங்கு மாதிரி ஊதிட்டே இருக்கீங்க? குளிச்சிட்டு வந்து மேல வச்சிருந்த மோதிரத்தை காணோம். எங்க போச்சு? யார் எடுத்தா? எனக்கு தெரியாது. ஏங்க அங்கதான் வச்சீங்களா? சரியா பாத்தீங்களா? அங்க தாண்டி வச்சா அங்கதான் தேடின. காணோம் மோதிரத்தை. சரி சரி பதறாதீங்க, நான் போய் பாக்குறேன். நீ போனா கிடைச்சிருமா? இருங்க நான் பாத்துட்டு வரேன். இவ ஒருத்தி ஏற்கனவே தேடின இடத்துல போய் தேடிட்டோம். முண்டோ முண்டோ எங்க போச்சு? எங்க போச்சு? ஏங்க அங்கதான் வச்சீங்களா? அங்க இல்லையே. அததான் நானும் சொல்றேன், அங்க வச்சு இல்லங்கறேன். இருங்க கிச்சன்ல எங்க வச்சீங்களான்னு பாத்துட்டு வரேன். மிளகு சீரக டப்பால போட்டு வச்சுக்கிறேன். இருங்க போய் பாத்துட்டு வரேன். உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கீங்க. வீட்டுல எது என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க தொலைச்சது எங்க போய் தர்றது அறிவு கட்டும். ஐயோ அங்கேயும் இல்லங்க. கருமா கருமா, அதுதான் நானும் சொன்னேன். அங்க ஏன் இல்ல? ஏய் இரு,
ஆமா இங்க ஒரு திருட ஒருத்தன் தானே, எங்க அவன்? அவன் மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையே. ஆ, அப்படி சொல்லு. ஆ, அந்த நாயை நீயும் உன் பேத்தியும் என்னமா சோறு போட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்தீங்க. கடைசியில பாத்தியா அது என்ன துண்ண போயிருக்கு பாத்தியா? அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். ஆமா குழந்தை எங்க அச்சோ? ஐயோ, அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு உங்க கூட தான் நான் படுக்க வச்சேன். உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சேனே. ரூம்ல கூட இப்ப பார்த்த காணுமே. அறிவு கெட்டவள. அவங்க அப்பா வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? திருட ஒருத்தன் வந்தா அவன் தூக்கி ஓட்டான்னு சொல்ல முடியுமா? என் வாயில நல்லா வருது. சார் வாடா வாங்க சார் வாங்க. சார் என்னாச்சு சார்? ஐயோ இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஏங்க, எங்க எங்க எங்கடா எச்சோ? எங்கடா சொல்லுடா சொல்லு. எனக்கு தெரியாது சார். தெரியாதா? ஏங்க, தெரியாதா? பொறுமையா விசாரிக்கலாமா? குழந்தைடா. ஏய், ஏய், சொல்லுங்கம்மா சொல்லுடா. சார், அடிக்காதீங்க சொல்லு. சார். சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். சொல்லு. நம்புங்க சார். ஏங்க. சார், தெரியாது சார். நம்புங்க சார். எங்கடா சார், ஏங்க, பொறுமையா இருங்க, நான் பார்க்கல சார். விசாரிக்கிறேங்க. ஏய், அது குழந்தை. இந்த பார்க்கல நாய் என்ன சார். பண்ணா தெரியல. கொண்டு விடுடா சார், அவனை. சார். சொல்றா. தெரியாது சொல்லுடா. சார் எனக்கு. அம்மா, சொல்லுங்கம்மா. நான் கேக்குறேங்க அவனை. இங்க பாரா, என் கையால நான் உனக்கு எவ்வளவு நாள் சமைச்செல்லாம் போட்டிருக்கேன். அந்த தங்க மோதிரத்தை கூட நீயே எடுத்துக்கோ. என் பேத்திய மட்டும் கொடுத்துடுற. அவன் பேத்தி மட்டும் இல்லடா, என் கொலை சாமிடா. அவன் கால்ல கூட விழுறேன்டா. சத்தியமா எனக்கு தெரியாதும்மா. நீங்களாச்சும் சாருகிட்ட சொல்லுங்கம்மா. என்ன நம்புங்கம்மா. ஏய், எங்க எடுத்து போய் வித்தேன் மட்டும் சொல்லிடுறா. அது என் கொலை சாமிடா டேய். டேய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்டா. மனசே பதறதுடா. தயவு செஞ்சு புள்ளைங்க இருக்கான்னு சொல்லிடுறா. என் போறத கூட வச்சுக்கடா. பாவம்டா உனக்கு. சின்ன குழந்தைடா டேய். ஐயோ, என் புள்ள. டிங்க டிங்க டிங். எங்கடா என் குழந்தை? டிங்கர எங்கடா என் குழந்தை? தாத்தா. ஆ? அச்சுமா, அச்சுமா எங்கடா போன? அச்சுக்குட்டி அச்சுக்குட்டிமா. எங்கடா போன? நானும் பாட்டி எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? எதுக்கு தாத்தா அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அந்த மாமா என்ன பார்க்கு தான் கூட்டிட்டு போனாரு. அவர் எந்த தப்பும் பண்ணல. சார், நான் தான் அப்பயே சொன்னேன்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது, என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னை நம்பவே இல்லை. நான் திருடன் தான், எல்லார் வீட்டுக்கும் திருட தான் போவேன். ஆனால் இந்த வீட்டில் திருடுறதுக்கு மனசே வரல சார். எனக்கு வயிறார 3 வேளை சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சார் என்னால் துரோகம் பண்ண முடியும்? இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரியாக இருக்காது சார். நான் இப்போவே இந்த வீட்டுக்கு வெளியே போயிடுறேன். வரேன் சார். ஏய் என்ன எங்க? மாமா நான் தான் சொன்னல அவன் பண்ணிருக்க மாட்டான்னு. தேவையில்லாம ஒரு அப்பாவி மேல பழிய போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அச்சுமா, இனிமே வீட்டை விட்டு எங்கேயாவது வெளில போனீங்கன்னா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், சரியா? என்ன ஜானகி ஜானகி. உங்க தாத்தனுக்கு வர வேலையே இல்ல. நீ சோஃபால உட்காந்துரு, பாட்டி என்னன்னு போய் கேட்டு வரேன். வா. என்னங்க என்னங்க ஆச்சு? என்னங்க? ஐயோ, எடாக படலாம் அடி போட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாதனால மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு பேசினாரு. நகை விக்கிற வேலைக்கு நான் எங்க போவேன்? ஐயோ ஐயோ, 50 லட்சம் ரூபாய் ஆச்சு. அரக்குளத்துல அடங்குற